வேர்க்கடலை சட்னி எல்லாம். அந்த அம்மாவுக்கே தெரியாது எவ்வளோ உருண்டை அதில் கொண்டு வந்தோன்னு. எதில்? அன்னக்கூடல 2 பேர் உட்காந்து முடிப்போம். அதை அல்லையா சொல்லாமல் நானே தான் உயிருள்ள சாட்சி. ஆனால் இன்றைக்கி ஒரு 3 இட்லிக்கு மேலே சாப்பிட்டா பொழுது வடிகால 3 மணிக்கு தொண்டைக்கு வந்துடுது. என்ன விஷயம்? உழைச்சோம், 10 உருண்டை சாப்பிட்டாலும் அட்ரஸ் எல்லாம் அது ஓடி போச்சு. உழைப்பு இல்லை, 3 இட்லிக்கு வழி இல்லை. உழைக்க முடியாத நான் ஆரோக்கியமாக உழைச்சிருக்கிற இந்த தம்பி சாப்பிட்ற 30 இட்லியை பார்த்து சிச்சி இவன் தீட்டானவன் அப்படின்னு சொன்னால் கேவலமானது இல்லையா? அதுபோல தான் அவாள்கள் உணவின் வழியாக இந்த சமூகத்தை பகுத்திருப்பது கேவலமானது. மாட்டுக்கறியை வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே கொன்று போட்ட சமூகம் இந்த இந்திய சமூகம் இன்றைக்கும் வட இந்தியாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வெஜிடேரியன் நம்பிடலாம். அவன் வெஜிடேரியன் சொல்லி நம்மளை ஏமாற்றி நீரெல்லாம் வெஜிடேரியனு, திடமெல்லாம் நான் வெஜிடேரியன் புளிக்கிட்டான்னு வச்சுக்க. இன்னொருத்தங்கிறான், இன்னொரு குரூப்பு, இவன் ஆடு சாப்பிடுவான், கோழி சாப்பிடுவான், நத்தை சாப்பிடுவான், நண்டு சாப்பிடுவான், முயல் சாப்பிடுவான், மான் சாப்பிடுவான், பன்னியை கூட சாப்பிடுவான். அதெல்லாம் அவனுக்கு தீட்டு இல்லை. மாடு சாப்பிட்டா தீட்டணுமா? ஆபத்தானவன், ரொம்ப ஆபத்தானவன். இப்படி இந்த சமூகங்கள் உணவை வைத்து ஒரு சிலரை தூயவர்கள் என்றும் ஒரு சிலரை தீயவர்கள் என்றும் தீட்டானவர்கள் என்றும் பகுத்திருப்பது ஆதிக்க வடிவத்தின் அடையாளம். யாருடைய உணவையும் யார் மீதும் திணிக்க கூடாது. ஒரு டம்ளர் பாலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு புரோட்டீன் இருக்குது அப்படின்னா 1/4 கிலோ கறியில் அதே புரோட்டீன் தான். கறியை சாப்பிட்டு 1/4 கிலோ கறியை சாப்பிட்டா அது என்ன பண்ணணும்? வாயில் அரைக்கணும், பல்லு ஆரோக்கியமாக இருக்கணும், நாக்கு உமிழ்நீரும் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு அரைச்சி உள்ளே போகணும். உள்ளே போய் இந்த ஜீரண உறுப்பு கிரைண்டராக வேலை செஞ்சு அரைக்கணும். திடமான உணவை இவ்வளோ அரைச்சி வெளியே போனால் தான் எனக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்குது. ஆரோக்கியமாக இருக்கிறவன், பல்லு இருக்கிறவன் கறி சாப்பிடுவான். அதில் சொல்லாமல் பல்லு இல்லாதவன் லொடக்குன்னு என்ன பண்ணுவான்? லிக்விட் சாப்பிடுவான். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், 4 நாள் கடுமையான ஜுரம் இல்லை. போன உடனே டாக்டர் எனக்கு ஜுரம், ரைட்டாக அவர் என்ன செக் பண்ணுவார், எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவர் சொல்கிறாரே இல்லையா, கடைசியாக நமக்கு சோறு ரொம்ப முக்கியம் இல்லை, டாக்டர் என்ன சாப்பிட்லாம் கேட்போம். அவர் போன உடனே எப்பா நல்லா 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிட்லாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்மா? பார்லி கஞ்சி குடி இல்லை, பாலில் பண்டு தொட்டு